பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயரைப் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆஞ்சநேயரைப் போல ஒரு வீரனையோ ஆஞ்சநேயர் போல ஒரு உண்மையான தொண்டனையோ வேற எங்கும் நாம் பார்க்க முடியாது. யுகத்தின் முடிவில் ஸ்ரீராமர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வைகுண்டம் செல்லும்போது, ராம நாமம் ஒன்றே எனக்கு போதும், வேறு எந்த உலக பதவியும் எனக்கு வேண்டாம் என மறுத்து இங்கேயே தங்கியிருந்து விட்டார் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர். இன்றும் கலியுகத்தில் எங்கெல்லாம் ராம நாமம் சொல்லப்படுகிறதோ அங்கு சென்று அதை சொல்பவருக்கும் அதை பயபக்தியோடு கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஆசி வழங்கி நம்மோடு இருந்து அருள் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். காரிய தடைகளை நீக்கி எப்போதும் நமக்கு வெற்றியை மட்டுமே பரிசாக தரக்கூடிய ஒரு தெய்வம் ஆஞ்சநேயர். அவரை மாருதி, அனுமன், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன் என இப்படி பல திருப்பெயர்களால் அழைக்கிறார்கள். அவர் பிறந்தது முதல் இளமை காலம் மற்றும் அவரின் முழு வரலாறையும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ஆஞ்சநேயருடைய குறியார். நாம் பிரம்மச்சாரி என்று நினைத்த ஆஞ்சநேயருக்கு எப்போது திருமணம் ஆகியது? அவரின் மனைவியார்? ஆஞ்சநேயர் பக்தர்களை ஏன் சனி பகவான் பிடிப்பதில்லை? சக்கரத்தாழ்வாரின் ஆணவத்தை எப்படி அடக்கினார்? எதற்காக ஆஞ்சநேயர் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை விழுங்கினார்? ஏன் வெற்றிலை மாலை அவருக்கு நாம் சாற்றி வழிபடுகிறோம்? மேலும் செந்தூரம் சாற்றி நாம் வழிபட என்ன காரணம்? ராமர் வைகுண்டம் சென்ற பின்பு அடுத்த வந்த யுகத்தில் ஆஞ்சநேயர் என்ன செய்தார் என இவை அனைத்தையும் இந்த ஒரு சிறு வீடியோவில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். கிரேதா யுகத்தில் தீவிர சிவபக்தரான கொஞ்சரன் என்ற மன்னருக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே பிறக்கவில்லை. எனவே ஒரு சிறந்த ஆண்மகன் வேண்டும் என்று ஒரு நீண்ட தவம் இருக்கிறார். இவர் தவத்தை மெச்சிய சிவபெருமான் காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். அதற்கு அவர் எனக்கு வாரிசாக ஒரு ஆண் மகன் வேண்டும் என கேட்கிறார். உடைய கர்மவினை பலன்படி உனக்கு ஆண் வாரிசு கிடையாது. உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண்ணின் மூலமாக உனக்கு ஒரு பேரன் பிறப்பான் என வரம் தருகிறார். இவரும் குழந்தை இல்லாத குறைக்கு ஒரு பெண் குழந்தையாவது கிடைக்கிறதே என்று சந்தோஷப்பட்டு கிடைத்த வரத்தை வாங்கிக் கொள்கிறார். சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி இவருக்கு அஞ்சனை என்கிற ஒரு மகள் பிறக்கிறாள். இந்த அஞ்சனை போன ஜென்மத்தில் ஒரு முனிவரின் தவத்தை கலைத்ததன் பலனாக ஒரு சாபம் பெற்றுக்கொண்டு இங்கு அஞ்சனையாக பிறக்கிறாள். முனிவர் விட்ட சாபம் படி ஆஞ்சனை உச்சபட்ச மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் மட்டும் அவருடைய முகம் குரங்கு முகமாக மாறிவிடும். இந்த சாபத்துக்கு விமோசனம் கேட்கிறாள் அஞ்சனை. அதற்கு முனிவர், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை நீ பெற்றெடுக்கும் நேரத்தில் நான் இட்ட சாபம் உனக்கு நீங்கி வாழ்வில் மங்களம் உண்டாகும். மேலும் பிறக்கக்கூடிய மகன் சிவனின் அம்சத்தைக் கொண்டு இருப்பார் என வரம் அளிக்கிறார் முனிவர். அஞ்சனை பெரிய பெண் ஆன பிறகு வானரத் தலைவனான கேசரியை பார்க்கிறார். பார்த்தவுடன் கேசரி மேல் காதல் கொள்கிறாள். கேசரியும் அஞ்சனையும் காதல் கொண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர். கேசரி குரங்கு முகமும் மனித உடலும் கொண்ட வானரத் தலைவன். இவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக் கொண்டு வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் வராமலே தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அஞ்சனை சிவனை நோக்கி கடும் தவம் இருக்கிறார். அங்கு வந்த தர்ம தேவதை கூறிய ஆலோசனைப்படி திருமலைக்குச் சென்று தவம் இருக்கிறார். அஞ்சனை குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கும் அதே நேரத்தில் தசரதன் அவருடைய 3 மனைவிகளுக்குமே குழந்தை இல்லை என்று ஒரு பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்தினால் மகிழ்ந்த அக்னி பகவான் தசரதனின் 3 மனைவிகளுக்கும் தர சொல்லி ஒரு தீர்த்த பிரசாதம் தருகிறார். இந்த தீர்த்த பிரசாதத்தின் மூலம் 3 மனைவிகளுக்கும் தெய்வ அம்சம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும் என வரம் அளிக்கிறார் அக்னி தேவன். இதன் பலனாகவே தசரதனின் மனைவிகள் இராமன், லக்ஷ்மணன், சத்துருக்கன், பரதன் என குழந்தைகளை பெறுகிறார்கள். இங்கு திருமலையில் சிவனை நினைத்து வாயு பகவான் அளிக்கும் காற்றை மட்டும் சுவாசித்து கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் அஞ்சனை. அப்போது ஒரு பருந்து தசரதன் தன் மனைவிகளுக்கு கொடுத்தது போக வைத்திருந்த தீர்த்த பிரசாதத்தை எடுத்துக் கொண்டு வருகிறது. அதை
சிவபெருமானின் கட்டளைப்படி வாயு பகவான் அஞ்சனைக்கு கொடுக்கிறார். அஞ்சனையும் வாயுதேவன் கொடுத்து அந்த தீர்த்த பிரசாதத்தை சாப்பிடுகிறார். இதன் பிறகு சிவனின் அருளால் சிவனின் அம்சமாக மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் அனுமன் பிறக்கிறார். அந்த நாளைதான் நாம் அனுமன் ஜெயந்தியாக உலகம் முழுக்க கொண்டாடுகிறோம். ஸ்ரீராமரின் அவதாரத்தில் தன்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சிவபெருமானின் ஒரு சிறு பகுதியாக சிவனின் அம்சமாக ஆஞ்சநேயராக பிறந்து ராமனுக்கு சேவையாற்றுகிறார். மேலும் கைலாயத்தில் சிவபெருமான் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என பார்வதி தேவி சிவபெருமானை அனுப்ப மறுக்கிறார். அதற்கு சிவபெருமான் என்னுடைய சிறு பகுதி மட்டுமே அங்கு இருக்கும், மீதி நான் இங்குதான் இருப்பேன் என சொல்லியும் சிறிதாயினும் என்னால் தங்களை பிரிந்து இருக்க முடியாது என பார்வதி தேவி தானும் உடன் வருகிறேன் எனக் கூறி ஆஞ்சநேயரின் வால் பகுதியாக இருக்கிறார். ஆஞ்சநேயரின் முழு உடல் சிவனின் அம்சமாகவும் வால் பகுதி பார்வதி தேவியின் அம்சமாகவும் இருக்கிறது. பார்வதி தேவி அங்கு இருப்பதால்தான் ஆஞ்சநேயரின் வால் மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அதனால்தான் அனைவரும் ஆஞ்சநேயரின் வாலுக்கு குங்குமம் வைத்து வழிபட்டு வருகின்றனர். அந்த அனுமரின் வாலில் அனைத்து நவகிரகங்களும் அடக்கம். தந்தை கேசரியின் சக்தியால் உருமாறும் சக்தியும் வாயுதேவரின் அருளால் நினைத்த இடத்திற்கு பறந்து செல்லக்கூடிய ஆற்றலும் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு ஒருமுறை மிக அதிகமான பசி எடுத்த காரணத்தினால் வானத்தில் இருக்கும் சூரியனை சாப்பிடும் பழம் என எண்ணி அதை எடுத்து விழுங்க நினைத்து அதை நோக்கி பறந்து செல்கிறார். இதை தடுக்கும் நோக்கில் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதம் கொண்டு ஆஞ்சநேயரின் தாடையில் ஓங்கி அடிக்கிறார். இதனால் ஆஞ்சநேயர் அங்கேயே விழுந்து விடுகிறார். தன்னுடைய மகனுக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டது என வருந்தி கோபம் கொண்ட வாயு தேவன் காற்றை முழுமையாக நிறுத்திவிடுகிறார். அதனால் எல்லா உயிர்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றன. இதைக் கண்ட சிவபெருமான் உடனே தலையிட்டு ஆஞ்சநேயரை உயிர்த்தெழ வைக்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆன வஜ்ராயுதத்தினால் கூட எந்த தீங்கும் நேரக்கூடாது என அதைவிட அதிகமான சக்தியை வழங்கி ஆஞ்சநேயரை ஆசீர்வதிக்கிறார் சிவபெருமான். வஜ்ராயுதத்தால் இனி எதுவும் ஆகாது என இந்திரன் வரம் கொடுக்கிறார். அதேபோல அக்னி பகவானும் அக்னியால் எந்த ஒரு தீங்கும் உனக்கு நேராது என வரம் அளிக்கிறார். நீரால் எந்த தீங்கும் நேராது என வருண பகவானும் ஆசி கொடுக்கிறார். ஆஞ்சநேயருக்கு நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திற்கு செல்லக்கூடிய வரத்தை பிரம்மதேவன் அளிக்கிறார். விஷ்ணு பகவான் ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய சக்தி வாய்ந்த கதாயுதத்தை கொடுக்கிறார். இந்த அனைத்து சக்திகளும் ஆஞ்சநேயரை மிகவும் சக்தி படைத்தவராக யாராலும் நெருங்க முடியாதவராக ஆக்குகிறது. சூரியதேவன் அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லாவிதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். மேலும் ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி விரதத்தில் இருப்பதினால் முழுமையான வித்தைகளை திருமூர்த்திகள் கேட்டுக் கொண்டபடி கற்றுத்தர முடியாமல் சூரிய பகவான் வருத்தம் அடைகிறார். அதனால் தன்னுடைய சூரிய கதிர்கள் மூலமாக ஒரு அழகிய பிரம்மச்சரியை பெண் கன்னிகையை படைக்கிறார் சூரிய பகவான். ஆஞ்சநேயரை அழைத்து உனக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து உன்னை முழுமையாக ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் அதற்கு தடையாக இருப்பது உன்னுடைய பிரம்மச்சரியம். எனவே இந்த பெண்ணை நீ மணம் முடித்துக்கொள். அப்போது உனக்கு எல்லா வித்தைகளும் முழுமையாக என்னால் கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு தரவேண்டிய குருதட்சணையாக வாயு தேவனின் புத்திரனாகிய நீ எனது மகளை மணந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறார். இந்த பிரம்மச்சரியை பெண் கன்னிகையை மணப்பதன் மூலம் அவருடைய பிரம்மச்சாரி விரதத்துக்கு எந்த ஒரு தீங்கும் நேராது எனவும் உறுதியளிக்கிறார். அதன்படி சூரிய பகவானின் கோரிக்கையை ஏற்று அவருடைய மகளை மணம் முடிக்கிறார். அதன்பின் அவர் அனைத்து வித்தைகளையும் சூரிய பகவானிடமிருந்து கற்று தேர்ந்தவர் ஆகிறார். இப்போது அனைத்து வித்தைகளையும் சூரிய பகவானிடம் இருந்து கற்றுக்கொண்டு முழுமை அடைந்த ஆஞ்சநேயரிடம் இன்னொரு கோரிக்கையாக தன்னுடைய மைந்தனான சனியின் ஆணவத்தை அடக்கும்படி வேண்டுகிறார் சூரிய பகவான். அதன்படியே ராமர் சேது பாலம் கட்டும் சமயம் 7.5 நாட்டு சனியாக வந்த சனி பகவானிடம் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் பிறகு வரும்படி கேட்கிறார் ஆஞ்சநேயர். அது முடியாது,
இப்போதே உன்னை பிடிக்க வேண்டும் என ஆணவத்தோடு கூறுகிறார். எனவே ஆஞ்சநேயரும் தன் தலையில் இடம் கொடுக்கிறார். அதன் பின் ஆஞ்சநேயர் பாலம் கட்ட தன் தலைமேல் கற்களை வைத்து சுமந்து செல்ல, அதில் நசுங்கிக் கொண்டும் அங்கு மாட்டிக்கொண்டும் முழிக்கிறார் சனி பகவான். அதன் பின்பு தன் ஆணவத்தை அழித்து அனுமரிடம் மன்னிப்பு கேட்கிறார். மேலும் ஆஞ்சநேயரை வழிபடும் பக்தர்களை எப்போதும் நான் பிடிக்க மாட்டேன் என வாக்குறுதியும் தருகிறார் சனி பகவான். இதனாலேயே ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவானிடம் இருந்து நம்மை காக்கும் கவசமாக இருக்கிறது. சனி பகவானின் ஆணவத்தை அடக்கிய ஆஞ்சநேயர் இதேபோல விஷ்ணுவின் முதன்மை ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை விழுங்கி சக்கரத்தாழ்வாரின் ஆணவத்தை அடக்கிய கதையை பார்ப்போம். இது நடந்தது மகாபாரத காலத்தில். உலகில் உள்ள சக்தி வாய்ந்த ஆயுதமாக இந்த சுதர்சன சக்கரம் இருப்பதால் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு ஆணவம் இருந்தது. தன்னை விட சக்தி வாய்ந்தவரோ, சக்தி வாய்ந்த ஆயுதமோ இந்த உலகத்திலே கிடையாது என்ற ஆணவத்தோடு சக்கரத்தாழ்வார் இருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு கிருஷ்ண பகவான் ஆணவத்தை அடக்க முடிவு செய்திருந்தார். அதன்படி கிருஷ்ண பகவான் துவாரகையில் இருக்கும்போது அங்கு உள்ள காட்டிற்கு வந்த ஆஞ்சநேயர் அங்கிருந்த மரங்களையும் பழங்களையும் பார்த்து அதை எல்லாம் பிடுங்கி நாசம் செய்கிறார். இதை பார்த்து கிருஷ்ண பகவான் தன்னுடைய வாகனமான கருட பகவானை அனுப்பி ஆஞ்சநேயரை அழைத்து வரச் சொல்கிறார். அங்கு சென்ற கருட பகவான் ஆஞ்சநேயரிடம், ஏன் இப்படி காட்டை அழித்து அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அமைதியாக தேவையான பழத்தை மட்டும் சாப்பிட முடியாதா என கேட்கிறார். அதற்கு என்னுடைய சுபாவம் அது. என்னுடைய சுபாவத்தின்படிதான் நான் இங்கு நடந்து கொள்கிறேன். அது என்னால் எப்படி மாற்ற இயலும் என கேட்கிறார் ஆஞ்சநேயர். அதனால் கோபமடைந்த கருட பகவான், உங்களால் கிருஷ்ண பகவான் கோபத்துடன் இருக்கிறார், உங்களை அழைத்து வர சொன்னார், வாருங்கள் என ஆஞ்சநேயரை அழைக்கிறார். அதற்கு ஆஞ்சநேயர் வர மறுக்கவே ஆஞ்சநேயரை இழுத்துச் செல்ல முற்படுகிறார் கருட பகவான். இதனால் கோபம் அடைந்த ஆஞ்சநேயர் அவரை தன் கைகளால் ஓங்கி ஒரு அறைவிட மயங்கி விழுகிறார் கருட பகவான். மூர்ச்சையாகி விட்ட கருட பகவான் பின்னர் எழுந்து சென்று கிருஷ்ணரிடம் நடந்ததை கூறுகிறார். அதற்கு கிருஷ்ணன், நீங்கள் சென்று ஸ்ரீராமர் அழைத்தார் என்று கூறுங்கள். ஆஞ்சநேயர் வருவார், அழைத்து வாருங்கள் என திருப்பி அனுப்புகிறார். அதன்படி மீண்டும் இங்கு வந்த கருட பகவான், ஸ்ரீராமர் உங்களை காண ஆவல் கொண்டுள்ளார், உங்களை அழைத்து வர சொன்னார் என சொன்னவுடன் அதற்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் உடனே நான் பறந்து வருகிறேன் என பறந்து வருகிறார் கிருஷ்ணரின் அரண்மனைக்கு. அங்கு அரண்மனைக்கு வெளியே கிருஷ்ணரின் உத்தரவுப்படி உள்ளே யாரையும் அனுமதிக்காமல் சுதர்சன சக்கரத்துடன் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் சக்கரத்தாழ்வார். அங்கு வந்த அனுமனை உள்ளே விட மறுக்கிறார் சக்கரத்தாழ்வார். அதனால் கோபமடைந்த அனுமன் ஸ்ரீராமரை காணவிடாமல், என்னை தடுக்கிறாயா என கோபம் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என கூறி சுதர்சன சக்கரத்தை பிடித்து வாயில் போட்டு விழுங்கிவிடுகிறார். விழுங்கிவிட்டு உள்ளே சென்று கிருஷ்ண பகவானே ஸ்ரீராமரின் அவதாரம் என தெரிந்து கொண்டு அவரை வணங்குகிறார். கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாது போல், எங்கே சுதர்சன சக்கரம், எப்படி உங்களை உள்ளே விட்டது என்று கேட்கிறார். அதற்கு ஆஞ்சநேயர், உங்களை காண வந்த என்னை உள்ளே விட மறுத்ததால் அதை பிடித்து விழுங்கிவிட்டேன் என கூறி தன் வாயிலிருந்து சக்கரத்தை வெளியே எடுத்து காட்டுகிறார் அனுமன். இதன் பிறகு ஆணவம் அடங்கிய சக்கரத்தாழ்வார் கிருஷ்ணரை வணங்கி மீண்டும் கிருஷ்ணரின் கைகளுக்கே சென்று விடுகிறது. அடுத்து இலங்கையில் அடைபட்டு இருந்த சீதா தேவியை ஸ்ரீராமரின் உத்தரவுப்படி சென்று சந்திக்கிறார் ஆஞ்சநேயர். அப்போது ஆஞ்சநேயருக்கு அருகில் இருந்த வெற்றிலையை பறித்து அவருக்கு மாலையாக அணிவிக்கிறார் சீதா தேவியார். அதன்படியே அனைவரும் அனுமாருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்போது துளசியின் மகிமையை பார்ப்போம். ஸ்ரீராமரும் சீதா தேவியும் அயோத்திக்கு வந்து சேர்ந்த பின்பு அவருடனே இருக்கிறார் ஆஞ்சநேயர். அப்போது அவருக்கு உணவு சமைத்து போடுகிறார் சீதாதேவி. எவ்வளவு சாப்பிட்டும் ஆஞ்சநேயருக்கு பசி அடங்கவே இல்லை. சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த ஸ்ரீராமர் ஒரு துளசி இலை பறித்து வந்து அதை ஆஞ்சநேயருக்கு தரும்படி கூறுகிறார். அதன்படியே சீதாதேவி ஒரு துளசி இலையை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறார். உடனே அவருடைய பசி அடங்கிவிடுகிறது.
அதேபோல சீதா தேவியார் செந்தூரம் அணிவதை வழக்கமாகக் கொண்டுள்ளார். அதை பார்த்து ஆஞ்சநேயர் ஒருநாள், எதற்காக செந்தூரம் அணிகிறீர்கள் என சீதையை கேட்க, அதற்கு சீதா தேவி, நான் செந்தூரம் வைத்துக் கொள்வதால் என்னுடைய கணவர் ஸ்ரீராமர் நீண்ட ஆயுளுடன் நன்றாக இருப்பார். எனவே நான் இதை அணிகிறேன் என கூறுகிறார். உடனே இதைக் கேட்ட ஆஞ்சநேயர் தன்னுடைய பகவான் ஸ்ரீராமர் நீண்ட காலம் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு செந்தூரத்தை தன் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார். இதைக் கண்ட ஸ்ரீராமர் ஆனந்தத்தில் அவரை கட்டித் தழுவி ஆசீர்வதிக்கிறார். ராவணனை அழைக்க மண்டோதரியிடம் இருந்து ஒரு மந்திர அம்பை ஆஞ்சநேயர் ஒரு முனிவராக உருமாறி போய் எடுத்து வந்து ஸ்ரீராமரிடம் கொடுத்ததன் விளைவாக இராவணனை ஸ்ரீராமரால் வதம் செய்ய முடிந்தது. இராவணன் இறந்த செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்த மண்டோதரி, எப்படி என் பாசத்திற்கு உரிய கணவன் இல்லாமல் நான் இங்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ அதேபோல ஆஞ்சநேயரும் அவரின் அன்புக்குரியவர்களை பிரிந்து வேதனையில் இருப்பார் என சாபம் விடுகிறார். அந்த சாபத்தின்படியும் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருக்கு கொடுத்த சிரஞ்சீவி பட்டத்தினாலும் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமருடன் வைகுண்டம் செல்லாமல் இன்றும் நம்முடன் இருக்கிறார் என சொல்லப்படுகிறது. இதற்கு சாட்சியாக துளசிதாசருக்கு ஆஞ்சநேயர் காட்சி கொடுத்திருக்கிறார். இதைக் கொண்டே துளசிதாசர் இராமாயணமும் எழுதினார். கருடனை ஸ்ரீ விஷ்ணுவின் பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேயரை சிறிய திருவடி என்றும் போற்றுகிறார்கள். அடுத்து ராமகாண்டத்தில் இருந்தது போல மகாபாரதத்திலும் அர்ஜுனனின் தேரில் கொடியாக இருந்து அருள் பாலிக்கிறார் அனுமன். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததை ஆஞ்சநேயரும் தேரில் இருந்த கொடியில் இருந்தபடி கேட்டுக்கொள்கிறார். கலியுக மக்களின் கஷ்டங்களைப் போக்க ஹனுமர் இன்றும் உயிருடன் சிரஞ்சீவியாக ராமர் சேது பாலத்தின் அருகே உள்ள தீவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு அதன் மூலம் துன்பங்களை அழித்து ஒளி மயமான வாழ்க்கையை அனைவரும் பெற வேண்டும் என இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.